தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் ஒரு மனந்திறந்த ஒரு வேண்டுகோள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. நீங்களும் வந்து ஓட்டு கேட்குறீங்க, போட்டி போடுறீங்க, யாரோ ஒருவர் வெற்றி பெறுறீங்க. ஒரு விதத்தில் ஜனநாயகத்தின் அடிப்படை பண்புகளை காக்கக்கூடிய இந்த தேர்தலை நாம் இப்படித்தான் எதிர்கொள்ள முடியும். அதுக்கு எங்களுடைய பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு, தேனி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தால் கூட இதில் பிரதான பிரச்சனை முல்லைப்பெரியாறு பிரச்சனை. அந்த களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் இந்த முல்லைப்பெரியாறு பிரச்சனைகளே 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். 1. 2வது, இடுக்கி மாவட்டத்தில் உடுமஞ்சோலை தாலுகாவில் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏலக்காய் தோட்டங்கள் தமிழ் முதலாளிகளுக்கு சொந்தமானது. அந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு வேலை போகக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நெஞ்சை பதறச் செய்யும். ஆயிரக்கணக்கான ஜீப்புகளில் மடிக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் படக்கூடிய பாடு வந்து சொல்லி மாளாது. அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? கம்பமெட்டு வழியாக, குமிழி வழியாக, போடிமெட்டு வழியாக தினசரி வேலைக்கு போயிட்டு வராங்க. 5000 அடி உயரத்துக்கு என்ன செய்கிறாங்க? அந்த ஜீப் போகுது போடிமெட்டில். அப்போ அந்த காட்சிகள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய நெஞ்சை உரைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தேனி மாவட்டம் தேவாரம் மீனாட்சிபுரம் அடிவாரத்திலிருந்து நம்முடைய கேரளா இடுக்கி மாவட்டம் சாக்குலூத்துமெட்டு வரை இருக்கக்கூடிய அந்த வெறுமனே 8 கிலோமீட்டர் மலைச்சாலையை போடுவதற்கு இங்கே வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். அது ஒரு தலையாய பிரச்சனை. சாக்குலூத்துமெட்டு சாலை பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனை. உங்கள் எல்லோருடைய பங்களிப்பையும் அதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2வது. 3வது, இந்த மூல வைகையில் குறிப்பாக வெள்ளிமலை ரேஞ்சில் விவசாயிகள் அப்படிங்கிற பேரில் என்ன செய்யுது? ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு செயற்கை தடை செய்யப்பட்ட பூச்சி மருந்து கொல்லிகளை அடித்து அந்த வைகையில் மூல வைகையிலேருந்து ஓடி வரக்கூடிய தண்ணீர் அங்கே மலையிலேயே நஞ்சாகி விடுகிறது. வாலிப்பாறைக்கு தண்ணி வரும்போது என்ன செய்யுது? வாலிப்பாறையில் நஞ்சாகத்தான் வைகை தரை இறங்குகிறது. அதனால் மூல வைகை பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய வன நிலங்களை, குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வன நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டு விவசாயம் செய்து வரக்கூடிய இந்த போலி விவசாயிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த வெள்ளிமலை ரேஞ்சை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக நம்முடைய தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய வனவளம் பொருந்திய மேகமலை, அது ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலம். அந்த பல்லுயிர் பெருக்க மண்டலத்தில் இப்போ பார்த்தோம்னு சொல்லி கிட்டத்தட்ட சொகுசு விடுதிகள் என்கிற பேரில் என்ன செய்கிறாங்க? ஒரு 5-6 இடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அந்த உட்பிரையார் கம்பெனியோட ஆதரவோட மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மாஃபியாக்கள் என்ன செய்கிறாங்க? அந்த வனத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எங்கினும் காண கிடைக்காத பறவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மேகமலையினுடைய வனவளம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுட்டு வருது. ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன செய்யுது? ரொம்ப தெளிவாக அந்த மேகமலை குறித்தான தன்னுடைய தீர்ப்பை கூறியிருக்கிறது. மேகமலையை காப்பதற்காக உங்களுடைய அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காப்பதற்காக உங்களுடைய குரலும் உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதுபோல வாலிப்பாறையிலிருந்து கண்டமனூர் வரை வைகை வரக்கூடிய அந்த தூரத்திலே 1 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட 8 தடுப்பணைகள், 1 டிஎம்சி வேண்டுமென்றால் 1 டிஎம்சி, அரை டிஎம்சி வேண்டுமென்றால் அரை டிஎம்சி கொள்ளளவு கொண்ட தடுப்பணைகளை கட்டி என்ன செய்ய வேண்டும்? வருடம் முழுவதும் வைகை அணைக்கு தண்ணீர் வருவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் நாட்டில் வருஷம் முழுக்க என்ன செய்கிறதில்லை? வைகையில் தண்ணி ஓடுவதில்லை. தேங்காய்க்கு புகழ்பெற்ற வருஷ நாடு இன்றைக்கு என்ன செய்யுது? 1 லட்சம் தேங்காய், 1 லட்சம் தென்னை மரத்துக்கு மேலே இழந்து தவிச்சிட்டு இருக்குது. அதனால் என்ன செய்ய வேண்டும்? அந்த வருஷ நாட்டில் தென்னை விவசாயம் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். 2வதாக, கம்பப்பள்ளத்தாக்கில் இந்த திராட்சை, கருப்பு திராட்சை வந்து அபரிமிதமாக விளையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பன்னீர் திராட்சை, இந்த பள்ளத்தாக்கில் உள்ள பன்னீர் திராட்சைக்கு இருக்கக்கூடிய சுவையை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த பன்னீர் திராட்சையை பாதுகாப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அது முக்கியமான விஷயம். அதுபோல் நம்முடைய போடி தாலுகா குரங்கணியிலிருந்து டாப் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு மலைச்சாலை என்ன செய்தது? அரசு இறுதி வடிவம் கொடுத்து அந்த எல்லை கற்களை ஊன்றுவதற்காக கற்களும் அடிக்கப்பட்டாயிற்று. எங்கே? குரங்கணியிலே. அந்த குரங்கணி டாப் ஸ்டேஷன் மலைச்சாலை அமையும் என்று சொன்னால் அந்த தேவிகுளம் தாலுகாவில் எல்லப்பட்டி, கிராம்ஸ்லேண்ட், வட்டவடை, கோயிலூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டேட்லேருந்து என்ன செய்யலாம்? நம்ம அங்கே விளையக்கூடிய கேரட்டுகளை, பீன்ஸு, முட்டைக்கோஸை ரொம்ப விரைவாக
நம்ம மூணார் சுற்றி வர்றதுங்கிறது 160 கிலோமீட்டர் பயணம் இருக்குது. இந்த வழியை வந்தால் 20 கிலோமீட்டர் டாப் ஸ்டேஷன்லேருந்து போடிக்கு வந்து சேர்ந்துட முடியும். இந்த மலைச்சாலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துடன் சேர்ந்து இந்த வனச்சாலையை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இதை ஆவலோடு நாங்கள் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அதுபோல் கண்ணை கோயில் ஒரு பிரதானமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணை கோயில் இந்த தேனி மாவட்டத்தினுடைய ஜீவன் அந்த ஜீவனை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய இங்கே வாக்கு கேட்டு வரீங்க பாருங்க வேட்பாளர்கள், நீங்கள் இந்த கண்ணை கோயில் என்ன செய்ய வேண்டும், தமிழக எல்லைக்குள் இருக்கக்கூடிய கண்ணை கோயிலுக்கு பளியங்குடி வழியாக பாதை அமைப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். அதற்கு தடை ஏதும் இல்லை. தமிழகத்தின் பளியங்குடி வழியாக நமக்கு பாதை இருக்கும் என்று சொன்னால் குமிழியை சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே போய் சண்டை போட வேண்டிய தேவையில்லை. நம்ம நேரடியாக கண்ணகி பக்தர்கள் என்ன செய்யலாம், ஒரு நம்முடைய பாதை வழியாக மிக எளிதாக கண்ணகியை தரிசிக்க நாம் என்ன செய்ய முடியும், அங்கே செல்ல முடியும். கூடுதலாக இந்த ஆண்டாவது கண்ணை கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று அந்த இந்து சமய அறநிலைத்துறை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கோயிலை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும், அவங்க வழிபட வரட்டும், அவசியம் இல்லை, யார் வேணாலும் வழிபடலாம் கண்ணகியை. என்ன, கண்ணகி என்பவள் ஒரு கற்பு கரசியாக பார்க்கப்படுகிறாள், யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் தனிநபர்களுடைய கட்டுப்பாட்டில் கோயில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும். இதுபோல் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் வைகை அணை இருக்குது. ஆனால் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு வைகை அணையால் விவசாயி இருக்கா, இல்லை. அந்த மேட்டு ஆண்டிப்பட்டிக்கு தென்புறம் இருக்கக்கூடிய அந்த வறண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு குழாய் மூலமாக தண்ணீரை கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய கண்மாய்களை நிரப்பி என்ன செய்ய வேண்டும், ஆண்டிப்பட்டி பகுதியையும் வளமாக மாற்றுவதற்கு அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல் 18ஆம் கால்வாய் என்பது நம்முடைய மாமனிதர் கர்னல் பென்னிக்குயிக்கு ஒரு கனவு திட்டம். அவரே சொல்ல அது ஒரு கனவு திட்டம்னு சொல்கிறார். அந்த திட்டம் நிறைவேறாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு 18ஆம் கால்வாய் உருவாயிருச்சு, தண்ணி போகுது ஆண்டுதோறும். என்ன, அந்த வறண்டு கிடக்கக்கூடிய மேற்கு பகுதி விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கிறான். அதற்கு பெயர் என்ன சூட்டணும், நாம பிடிஆர் பழனிவேல்ராஜன் கால்வாய் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். ஆனால் அப்படியே அதுக்கு கிழக்க நீங்கள் பாளையத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவருடைய தந்தையார் பிடி ராஜன் பேரில் ஒரு கால்வாய் ஏற்கனவே இருக்குது. ஒரே குடும்பத்தில் 2 பேருக்கு கால்வாய் வேண்டாம் நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் நாம் மிகவும் மதிக்கத்தகுந்த இந்த பள்ளத்தாக்கினுடைய மிக உயர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். 18ஆம் கால்வாய் நம்முடைய கர்னல் பென்னிக்குயிக்கினுடைய கனவு திட்டம் என்பதால் அந்த 18ஆம் கால்வாய்க்கு மாமனிதர் கர்னல் பென்னிக்குயிக்கினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஆதங்கமாக பதிவு செய்கிறோம். அதுபோல் நம்முடைய சபரிமலையை இணைக்கக்கூடிய திண்டுக்கல் கோட்டயம் அந்த ரயில்வே பாதை என்பது நீண்ட காலமாக பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. அது நடைமுறைக்கு வர வேண்டும். திண்டுக்கல்லிருந்து நம்முடைய சபரிமலை வழியாக நம்முடைய கோட்டயத்திற்கு அந்த தொடர்வண்டி அந்த சாலை அமைக்கப்படும் என்று சொன்னால் இந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களை என்ன செய்யலாம், மிக எளிதாக நாம் திண்டுக்கலுக்கு கொண்டு போய் சேர்த்துற முடியும். திண்டுக்கல் என்பது மிகப்பெரிய மக்கள் நிறைந்த சந்தை, அங்கிருந்து திருச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த ரயில்வே பாதை என்பது போர்க்கால அடிப்படையில் போடப்பட வேண்டும். அதுபோல் கொச்சியையும் தனுஷ்கோடியையும் இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை எண் 49 அந்த தேசிய நெடுஞ்சாலை எண் கொச்சியில் தொடங்கி அடிமாலி வழியாக மூணார் வந்து மூணார்லேருந்து பூப்பாறை நம்முடைய போடி தேனி வந்து என்ன செய்யுது தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போய் தனுஷ்கோடி போகுது. இந்த தேசிய நெடுஞ்சாலை எண் 49க்கு மாமனிதர் கர்னல் பென்னிக்குயிக்கினுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பது நாங்கள் 10 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அதுபோல் முல்லைப்பெரியார் அணை காக்க உயிர் நீத்த தேனி ஜெயபிரகாச நாராயணன், சீலையம்பட்டி சேகர், சின்னமனூர் ராமமூர்த்தி உள்ளிட்ட 3 போராளிகளுக்கு நம்ம லோயர் காமில் இருக்கக்கூடிய கர்னல் பென்னிக்குயிக்கு மணிமண்டபத்தில் சிலை வைக்க வேண்டும், முழு உருவ சிலை வைக்க வேண்டும். அந்த முன்னால் கூட வச்சிடலாம், வெளியே கூட வச்சிடலாம், மணிமண்டபத்துக்கு வெளியே கூட அந்த சிலையை வைத்து விடலாம். என்ன, இப்படியாக நமக்கு முன்னால் பல்வேறு கோரிக்கைகள் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறது. இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் மக்களவையிலே உங்களுடைய பணி இது தொடர்பாக இருக்கட்டும். நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பீர்கள் என்று சொன்னால் மக்கள் மன்றத்தில் இது தொடர்பான உங்களுடைய பணி இருக்கட்டும். நன்றி.